வணக்கம். சவுக்கு சங்கர் வீட்டில் நேற்றைய தினம் நடந்தது என்ன? இது தொடர்பான புதிய பிரத்யேக காட்சிகளானது தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தமெனால் தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எடுத்த அந்த வீடியோவானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அவர்கள் தரப்பில் இந்த காட்சிகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று பார்த்தமெனால் சவுக்கு சங்கர் சார்பில் சிசிடிவி காட்சிகள் மட்டுமே வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பார்த்தமெனால் அவர்கள் அந்த கழிவுகளையும் மல கழிவுகளையும் கொட்டியதற்கு பின்பு வெளியே வரக்கூடிய காட்சிகள், அவர்கள் கோஷம் போடக்கூடியது, அதே போன்ற அந்த தெருக்களில் நடந்து சென்று கூச்சலிடுவது உள்ளிட்ட பல்வேறு காட்சிகளும் வெளியாகி தற்பொழுது பார்ப்போரை அதிர்ச்சியடைய செய்யக்கூடிய ஒரு காட்சிகளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு இது போன்ற ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்குமா என்று தெரியவில்லை. சவுக்கு சங்கர் அவர்களுடைய இல்லத்தில் அவர் இல்லாத சமயத்தில் அவருடைய தாயார் மட்டுமே அவருடைய இல்லத்தில் இருந்திருக்கிறார். அப்பொழுது செல்வ பிறந்தகை ஆதரவாளர் என்று சொல்லக்கூடிய வாணிஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் நேற்று அவர் பார்த்தமெனால் தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 20க்கும் மேற்பட்டவர்களுடன் சென்றிருந்து அங்கு அவர்கள் இந்த கழிவுகளை கொட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அவர் காவல் ஆணையரகத்திலும் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பின்பு சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்களும் அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களும் இருப்பதாக தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான இந்த வழக்கின் விசாரணையானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையின் ஊழலை அம்பலப்படுத்தியதற்காகவே சவுக்கு சங்கரின் வீட்டில் தூய்மை பணியாளர்கள் கழிவுகளை கொட்டி அராஜகம் செய்த சம்பவம் ஏகத்திற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. நேற்று எதிர்கட்சிகளின் சார்பாக அஇஅதிமுக, தமிழக வெற்றி கழகம், அதே போன்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரதான கட்சிகளும் கண்டித்திருந்தன. அதே போன்று பாஜக தமிழக தலைவர் உள்ளிட்டவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த அராஜகத்திற்கு பார்த்தமெனால் செல்வ பெருந்தகையும் அதே போன்ற சிட்டி போலீஸ் கமிஷனர் அருணும் தான் காரணம் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் சவுக்கு சங்கர். இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் இது ஒருபுறம் இருக்க செல்வ பிறந்தகையின் செயலை பார் என்று காங்கிரசின் அகில இந்திய தலைவர் கார்கேவிற்கும் அதே போன்று ராகுல் காந்தி அவர்களுக்கும் புகார் அனுப்ப தற்பொழுது சவுக்கு சங்கர் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் அவருடைய வீட்டில் கழிவுகளை கொட்டியிருக்கக்கூடிய அந்த காட்சிகள், தெளிவான அந்த காட்சிகள் தற்பொழுது ஜி தமிழ் நியூஸுக்கு வெளியாகி அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த புகார் தொடர்பாக காங்கிரஸ் மேலிடத்திற்கும் தகவலானது அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் செல்வ பெருந்தகைக்கு எதிரான கோஷ்டி தலைவர்களின் ஆதரவாளர்கள் தலைவர் பதவியில் இருந்து கொண்டு இந்த செயலை செல்வ பெருந்தகை செய்திருக்க கூடாது, எந்த வடிவத்தில் பார்த்தாலும் நடந்துள்ள அராஜகம் ஜீரணிக்க முடியாதவை என்று விவாதித்துக் கொள்ளும் அவர்கள் தற்பொழுது இந்த அராஜகத்தை காங்கிரஸ் மேலிடத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர். இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த எல்லை வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்களுடைய நல விரும்பிகளும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் ஆனது வெளியே செல்லக்கூடிய அந்த வீடியோ முழுவதுமாக வெளியாகி தற்பொழுது அதிர்ச்சிகளை உண்டாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு என்னதான் எதிர்கருத்துகள் இருந்தாலுமே கூட வீட்டில் கொண்டு போய் மலக்கழிவுகளை கொட்டுவதும் வீட்டில் இருக்கக்கூடிய முதிய தாயார் அவர்களை மிரட்டுவதும் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு செய்தியாக தற்பொழுது எதிர்கட்சிகளின் சார்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. சட்ட ரீதியாக காவல்துறையினருடன் புகார் அளித்துதான் இந்த விவகாரத்தை கையாண்டிருக்க வேண்டும். சட்டத்தை அவர்களே கையில் எடுத்து இது போன்ற கழிவுகளை கொட்டுவது கடுமையான கண்டனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த கீழ்ப்பாக்கம் இல்லத்தில் பார்த்தமெனால் வீட்டின் உரிமையாளர் அவர்களையும் அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். உடனடியாக அவருக்கு எந்த அடிப்படையில் வீடுகளை கொடுத்தீர்கள், அவர்கள் காலி செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த ஏரியாவில் அவருக்கு மீண்டும் வீடு உள்ளிட்ட எதுவும் தரக்கூடாது என்றும் அவர்கள் தற்பொழுது அந்த பகுதியில் மிரட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய ஊடக நிறுவனம் இயங்கி வரக்கூடிய அந்த சவுக்கு மீடியாவும் விரைவில் மூட இருப்பதாக நேற்றைய தினம் வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வீடியோ காட்சிகள், அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர் என்று சொல்லக்கூடிய வாணிஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் பார்த்தமெனால் அவருடைய ஆதரவாளர்களுடன் சென்று தாக்குதல் நடத்தியதும் அதே போன்ற கழிவுகளை கொட்டி விட்டு வெளியே வந்து கோஷங்களை எழுப்பியதும் அதே போன்று சவுக்குக்கு எதிரான அந்த பேனர்களை காட்டியும் பார்த்தோம்னால் நேற்று
மிகப்பெரிய ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சட்டம் ஒழுங்கு பார்த்தோமேனால் மிக கடுமையாக சேதமடைந்திருக்கிறது என்றும் தற்பொழுது பாஜக உள்ளிட்ட கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஜி தமிழ் நியூஸிற்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவானது வெளியாகி அதிர்ச்சிகளை உண்டு பண்ணியிருக்கிறது.